ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான வித்தியாசமான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா 25 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். எடுத்தோடனே ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு வதக்காதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வதக்குனீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் நிதானமாக வதங்கி நல்ல சிவந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சட்னியுடைய சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சிவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க, லோவாக வச்சுருங்க. அதுக்கு அடுத்து தான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி கடைகளில் கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இல்லை சாம்பார் பொடி தான் இருக்குன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ அதனுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாதீங்க. அந்த மிளகாய் பொடி கருகிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சு பண்ணிங்கன்னா நிதானமாக நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் இந்த பதத்துக்கு வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. கடாயில் அங்கங்கே ஒட்டியிருக்கும், நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல ஒரு தடவை அரைச்சிக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உடைச்ச கடலையை சேர்த்த பிறகு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அங்கங்கே இந்த மாதிரி திரி திரியாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி. இப்போ இது நம்ம தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை நம்ம சட்னியில் தாளிச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக நல்லா மணக்க மணக்க சுவையான ஒரு வித்தியாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது குறிப்பாக சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வேணும்னா இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.